இப்போ நீங்கள் இந்த செல்ஃபோன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இப்போ செல்ஃபோனில் ஆரம்பத்தில் வந்து காலர் டியூன் சொல்லி வைப்பாங்க சார். இந்த காலர் டியூன் வரும்போது நார்மலான மெசேஜ் சவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த காலர் டியூனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குரானுடைய வசனத்தை காலர் டியூனாக வைக்கிறாங்க. அதே மாதிரி சிலதாசிரிய புகழ் பாக்கள் வைக்கிறாங்க. தமிழ் இருக்கக்கூடிய இந்த கசீதாக்கள்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கான இஸ்லாமத்தினுடைய சட்டம் என்ன சார்? இதில் ஒரு வகையில் நல்லது இருக்குது, ஒரு வகையில் பாதிப்பும் இருக்குது. காலர் டோன்லையும் வைக்கிறாங்க, ரிங் டோன்லையும் வைக்கிறாங்க, ரெண்டுலேயும் இருக்குது. இதில் விவரம் உள்ளவங்க சரியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க வச்சுக்கொள்ளலாம். அல்லது விவகாரம் இல்லாத வாசகங்கள் உள்ளதாக இருந்தாலும் வச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஏன் அவர் இப்போ காலர் டோனில் சொன்னால் அவர் பேசுகிற வரைக்கும், அவர் எடுக்கிற வரைக்கும் ஒரு 4 நல்ல விஷயம் அவர் காதில் விழுந்துக்கிட்டு இருக்கையில் என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை பாதிப்பு இல்லாத வகையில் அந்த வாசகங்கள் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல இருந்தால் ஒரு அந்த லா இல்லாஹ இல்லா அந்த சுபானக்கு இன்னி குந்து மனதாலுமேனு போய் வச்சிருக்காரு, லிங்க் டோன்லையோ அல்லது காலர் டோனில் வச்சுருக்கான்னு வச்சுருங்க. இப்போ இந்த நேரத்தில் லா இல்லாஹ அப்படி வரும்பொழுது இவர் உடனே ஆன் பண்ணிட்டான்னு வச்சுக்கிறேங்க. எவ்வளோ ஈமானுக்கு ஆபத்தாச்சே. லா இல்லாஹ அப்படின்னா இறைவனே இல்லை, ஹலோ அப்படிங்கிறாரு. இப்போ இறைவனே இல்லைங்கிறது அவருடைய இறை நம்பிக்கைக்கே மாற்றமாச்சே. எப்போ லா இல்லாஹ இல்லல்லா, அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை, அப்போ தானே முழுமை வரும். முழுமை பெறாத வாசகமாக இருந்தாலும் இறை நம்பிக்கைக்கு பாதிப்பு இல்லைன்னா பேச்சு கிடையாது. ஆனால் இது இறைமைக்கு பாதிப்பாச்சே. இறைவனே இல்லைன்ற இவர் சொல்கிறாரு, இவர் சொல்லலை, அந்த சூழ்நிலை தானே வருது. அது ஒன்று. அதே போல் சில பேர் செல்ஃபோனை எப்போ அவர் செல்லும் இடமெல்லாம் கொண்டு போவாங்க, அதனால தான் செல்ஃபோனுங்கிறாங்க. செல்லும் இடமெல்லாம் கொண்டு போகிறான் செல்ஃபோன் அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, அது இருக்கட்டும். பாத்ரூம் போனாலும் கொண்டு போகிறாங்க, கழிவறைக்கு போனாலும் கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு கால் வர வேண்டியது இருக்குது, அதனால் நான் அங்கே வச்சுறேன். இல்லாட்டி எதிர்பார்ப்பாங்க, வெளியே வந்து டிங்கானாக்கு வர முடியாதுல, கொண்டு போயிடுறாங்க. இப்படி உள்ள சூழ்நிலையில் ஒரு ஆயத்தை இவர் வச்சுருந்தாலும் வச்சுக்கிறேங்க. இப்போ பாத்ரூமில் குர்ஆனுடைய வசனம் ஓதப்படும் அல்லவா? பாத்ரூம்ங்கிறது நஜீஸ், அசுத்தம் உள்ள இடம். குர்ஆனுடைய வசனம்ங்கிறது தூய்மையானது. இப்போ குர்ஆனுடைய வசனம் பாத்ரூமில் அசுத்தம் உள்ள இடத்துல ஓதப்படுகிறது. ஏன்னா இவர் ரிங் டோனாகவோ காலர் டோன் வச்சதுனால இந்த சிக்கல்லாம் வருது. அதனால் அதை தவிர்க்கிறது தான் நல்லது. இல்லை அப்படி வச்சுவிட்டான்னு வச்சுக்கிறோங்க, இவர் என்ன செய்யணும்? டாய்லெட் போனால் கொண்டு போகக்கூடாது. ஏன் இப்படி வச்சுருக்கிறோம், கொண்டு போகணும், அப்படி இருக்கணும். அதே போல் அந்த வாசகங்களை முழுமையாகிறதுக்கு முன்னாலே ஆன் பண்ணும் பொழுது அதனால் அர்த்தத்தில் பிழை இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் ஓகே ஆகும், இல்லைன்னா கூடாது தான். அந்த அர்த்தத்தை தவறாக புரிந்து கொள்கிற சூழ்நிலை, அந்த மாதிரி வாசகமாக அமைச்சிட்டாரு, இது கூடாது. இப்போ கசீதா புகழ் எல்லாத்துக்கும் இதே எல்லாம் சொல்லணும். ஓகே.